மச்சான் ஜிபேல ஒரு 10 ரூபா தான் அனுப்பிச்சுடு. போடா என்கிட்ட கடுப்பா கலப்பாம. நீ ஏன்டா இவ்வளவு கடுப்பாவுற? அதான் ஆடி மாசம் வந்து தொலைஞ்சிட்டேன். இந்த ஆடி மாசம் வந்தா புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் வெறியில இருப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. நீ ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்ற? டேய் அவங்கள விட போட்டோகிராஃபர்ஸ் எங்களுக்கு தான்டா வலி அதிகம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஆடி மாசம் வந்தாலே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, எந்த நல்ல காரியமே பண்ண மாட்டாங்கல்ல. ஆமா, பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படா எங்களுக்கு ஆர்டர் வரும்? நாங்க எப்படா சம்பாதிக்கிறது? ஒரு மாசம் பொழப்புக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். அட பாவிகளா, அற்புதமா போட்டோ எடுக்கிற உங்களுக்கு ஆப் அடிக்குதாடா இந்த ஆடி மாசம். டேய் நாங்க மட்டும் இல்ல, மேக்கப் ஆர்டிஸ்ட், மெகந்தி ஆர்டிஸ்ட், கல்யாண மண்டபம் வச்சிருக்கவன், டெக்கரேஷன் நடத்துறவன், கேட்டரிங் நடத்துறவன், இப்படி பல பேருக்கு ஆடி மாசம் வந்தாலே ஆடி போயிருவாங்க. மாப்பிள ஆடி மாசத்துல கூழ் ஊத்தி தான்டா பாத்துருக்கேன், பால் ஊத்தி இப்பதான்டா பாக்குறேன். மாப்பிள இங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி நீ பேசிட்டு இருக்க, அங்க ஒருத்தன் நம்மள பார்த்து சிரிக்கிறான் பாருடா. அவர் ஜவுளி கடை ஓனர் மாப்பிள, அதான் சிரிக்கிறாரு. ஆடி மாசத்துல அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான். அவன் தான் ஆடி ஆஃபர்னு பழைய சட்டையில டேகா ஒட்டி நம்ம மக்களை ஏமாத்தி வித்து புடுறானா. அவன் காட்டலாம் மால. என்ன மாப்பிள சொல்ற? நேத்து கூட நான் 2 சட்டை எடுத்து வந்தேனடா. உன்ன பார்த்தாண்டா சிரிக்கிறான் மாப்பிள. அதான் ஆர்டர் எதுவும் இல்லையே, போஸ்ட் போறது 2 போட்டோ எடிட் பண்ணி கூட. எதுக்குடா என்ன அடிச்சா? ஏடா அவன் ஆடி மாசம் எங்க வயித்தறிச்சா நினைக்கிறான். ஆர்டர் இல்லன்னா ஆல்பம் ஒர்க்கெல்லாம் ஏன்டா பாக்குறது? கீபோர்டெல்லாம் தட்டி தட்டி கையை வலிக்குதுடா. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்?